வாங்க, வணக்கம். கிராண்ட்மாஸ் குக்கிங் ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. பாருங்கள், இப்போ இன்றைக்கி ரவா உப்புமா நல்லா டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ரவை 1.5 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீட்டை வாக்கில் அறுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு காரம், பச்சை மிளகாய், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க. இது கருவேப்பிலை. இது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. பாருங்கள், இது எப்படி செய்யலான்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலை விட நல்லா டேஸ்ட்டாக வருங்க. பாருங்கள், இப்போ ரவையை முதல்ல நாங்கள் வெறும் கடாயில் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாங்க. இப்போ இதில் தாளிக்கிற ஐட்டத்தில் இந்த இஞ்சி நான் சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு. உங்கள் இஞ்சி இருந்தாலும் ஃப்ரெஷ் இஞ்சி இருந்தாலும் 1 இன்ச்சு அளவுக்கு தோல் நீக்கிட்டு நீங்கள் லேசாக தட்டி வச்சுக்கோங்க இந்த வெங்காயத்தோடவை. இப்போ பாருங்கள், இந்த ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. கடாயில் வெறும் கடாயிலேயே நீங்கள் வறுத்து எடுத்துக்குங்க. ரவை நல்லா சூடாகிற அளவுக்கு நாங்கள் வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ இந்த ரவையை நல்லா ட்ரை கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். கையில் தொட்டால் நல்லா கை சூடு பொறுக்காத அளவுக்கு நல்லா நாங்கள் வறுத்துக்கணும். அதே சேம் டைம் ரவை கருப்பாகாமல் பார்த்துக்குங்க, கருகாமல். இப்போ இந்த கடாயில் நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரவைக்கு எப்பவும் கொஞ்சம் எண்ணெய் கூட தாங்க ஊற்றணும். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் 1.5 கிளாஸ் ரவைக்கு. இது எண்ணெய் நல்லா சூடானதும் நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ரவை நல்லா சூடாகிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் வரிசையாக போட்டுடுங்க. இந்த இஞ்சி பேஸ்ட்டு இப்போ போட்டுடுங்க. நல்லா ஆயிலில் நல்லா வெங்காயம் வெந்து வரும். பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே கூடவே நாங்கள் தக்காளியும் போட்டுடலாங்க. தக்காளியும் போட்டால் அது ஒரு டேஸ்ட் வரும். பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி ஒரு தக்காளி போட்டு நல்லா டேஸ்ட் சூப்பராக அருமையாக இருக்கும். இதுக்கு தக்காளிக்கு தேவையான உப்பும் போட்டாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் நாங்கள் ஒரு டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது 1.5 டம்ளர் ரவைங்கிறதுனால 3.25 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேங்க. பாருங்கள், இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு, வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு, தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. ஒரு டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் கணக்குங்க. பாருங்கள், இப்போ 3 கிளாஸ் ஊற்றிட்டேன். சுடு தண்ணியாக ஊற்றிருக்கேன். எங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடியும். எப்பவும் சுடு தண்ணி இது மாதிரி சமையல் செய்கிறப்ப சுடு தண்ணி ஊற்றினோம்னா எங்களுக்கு சமையல் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அதுக்கு நாங்கள் ரவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே வெங்காயத்துக்கெல்லாம் உப்பு போட்டாச்சு. அந்த ஹிமாலயன் சால்ட் உரைக்கும், அதனால் பார்த்து நீங்கள் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த தண்ணி கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் நாங்கள் ரவையை போட்டு கிளறலாங்க. பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வாயில் வச்சு செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே. இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு கரண்டி உங்களுக்கு கடையிலெல்லாம் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. ரவையெல்லாம் கிளறப்ப கட்டி இல்லாமல் உங்களுக்கு கிளற வரும். அடுப்பை சிம் பண்ணியாச்சு. இப்போ ரவையை நான் கொட்டிக்கிட்டே கிளறேங்க. பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லாமல் வரும். இந்த மாதிரி கரண்டி வாங்கி வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா
ரவையை வறுக்கிறப்ப நீங்கள் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. வறுக்கிறதுக்கு தனியாக அப்புறம் தாளிக்கிறதுக்கு தனியான்னு சொல்லி ஊற்ற வேண்டியதில்லை. சும்மா வெறும் அனலிலே நீங்கள் நல்லா சூடு ஏறணும். ரவை வந்து நல்லா கையில் தொட்டால் சுருக்குன்னு சுடுற அளவுக்கு சூடு ஏறணும். பட் சேம் டைம் வந்து உங்களுக்கு கருகாமல் பார்த்துக்கணும் நீங்கள், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு கட்டி கூட இல்லை பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அந்த கரண்டி வச்சு கலந்திங்கன்னா கட்டி விழுகாது. அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் கொஞ்சம் அடுப்பை ஹை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் நாங்கள் இதுக்கு வந்து ஒரு தட்டம் போட்டு மூடி டைம் கொடுக்கலாம் வேகிறதுக்கு ரவையை. பாருங்கள், இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு ரவையில். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் மூடி வைக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அந்த ஆவிலையும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் ரவை. இப்போ எல்லாம் வெந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்கலாங்க சிம்மில். பாருங்கள், ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா ரவையும் வெந்திருக்குங்க. அவ்வளோதான், ரவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் வேணும்னாலும் நெய் வேணுங்கிறவங்க நெய்யும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போடலாம் இதுக்கு. அப்புறம் தாளிக்கிறப்ப முந்திரி பருப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு போடுறப்பவே முந்திரியும் ஒரு 10 முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். வேணுங்கிறவங்க போட்டு சாப்பிட்லாங்க. அதுவும் நல்லா ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், இப்படி செஞ்சால் கரண்டியில் ஒட்டாது. இது வந்து ரவா உப்புமா ரெடியான ஸ்டேஜுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இந்த ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஹோட்டல் டேஸ்ட்டை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி போடுங்க. ரவையோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு தக்காளி சைஸ் பெருசு சின்னதாக பார்த்து போடுங்க. தக்காளி போட்டிங்கன்னா அது புளிப்பு சுவையோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இஞ்சி கண்டிப்பாக போடணுங்க. கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தலையும் நாங்கள் ரவை கொட்டுறப்ப போடலாம். இப்போ என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லைங்கிறதுனால நான் கொத்தமல்லி தழை போடாமல் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இது மாதிரி செஞ்சு நீங்கள்லாம் சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. வீட்டில் பெரியவங்க சின்னவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு புது டிஷ் செஞ்சு போட்டு உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கங்க.